ஓம் சக்தி. சில தரிசனங்கள் எல்லோருக்கும் கிடைக்காது. சித்தர் பீடத்தில் நடந்த ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவத்தை சக்தி KV முருகானந்தம் அவர்கள் தாமே பகிர்ந்துள்ளார். கேட்போமா? அது 1994ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு நாள் காலை. அம்மா கொடுத்த பணிக்காக நானும் சில தொண்டர்களும் சித்தர் பீடத்தில் 48 நாட்கள் தொடர்ந்து பணியில் இருந்தோம். அன்றைய காலை சுமார் 9 மணி. அம்மா பீடத்திற்கு வந்து வழக்கமான தீபாராதனையை முடித்து பக்தர்களுக்கு அருள் தரிசனம் வழங்கினார்கள். பின்னர் அம்மா ஓய்வுக்காக உள்ளே சென்றார்கள். நான் அருள்குட வாயிலில் நின்றிருந்தேன். அப்பொழுதுதான் ஒரு வட இந்திய துறவி பீடத்தை வலம் வந்து கொண்டிருந்தார். அவர் கருவறை தரிசனம் முடித்து வாயிலில் வந்து கேட்டார். அவருக்கு அம்மாவை பார்க்க வேண்டும். நான் அமைதியாக சொன்னேன், ஐயா, தாங்கள் இங்கே வந்ததில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இருப்பினும் காலை முதல் பக்தர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அம்மா இப்போதுதான் உள்ளே போனார்கள். அவர்களை தொந்தரவு செய்ய முடியாது. தாங்கள் வேண்டுமானால் உணவு அருந்திவிட்டு எங்கள் விருந்தினர் விடுதியில் சற்று ஓய்வெடுங்கள். மாலையில் அம்மாவை பார்க்கலாம். அவர் உடனே கோபமடைந்தார். நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் அமைதியாக சொன்னேன், மன்னிக்க வேண்டும் ஐயா, இயலாது. அவர் கோபமாகவே வெளியேறி நடந்து சென்றார். அதே நேரத்தில் அழைப்பு மணி ஒலித்தது. சில நொடிகளில் ஒருவர் வந்து சொன்னார், அம்மா உங்களை அழைக்கிறார்கள். என் மனம் உடனே திக் திக் என்றது. நான் உள்ளே சென்றேன். அம்மா சிரித்தபடி கேட்டார்கள், என்ன சொல்றார் அந்த சாமியார்? என்னை பார்க்கணுமாமா? நான் பதில் சொன்னேன், அம்மா, அவர் இன்னொரு பீடத்திலிருந்து வந்திருக்கிறாராம். அம்மாவை பார்க்க வேண்டுமாம். அம்மா உடனே சொன்னார்கள், சரி சரி, வரச் சொல். நான் ஓடினேன் வாயிலுக்கு. நல்ல வேளை, அந்த துறவி இன்னும் கார் ஏறவில்லை. அவரை மீண்டும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தேன். சில நிமிடங்களில் அவர் அம்மாவின் அருள்கூடத்துக்குள் சென்றார். ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சற்று முன் பெருமிதமாக இருந்த அந்த துறவி இப்போது கைகளை கூப்பி உடல் முழுவதும் வியர்வை நடுங்கிக் கொண்டே நின்றார். அவர் இந்த உலகத்தில் இல்லாதவரைப் போல இருந்தார். அம்மா அமைதியாக என்னை பார்த்து சொன்னார்கள், என்னடா இந்த ஆள் என்னவோ சொல்றாரு, என்னன்னு கேள். அந்த துறவி திடீரென்று என்னை பார்த்து சொன்னார், ஏய், என்ன மரம் மாதிரி நிற்கிறாய்? போ, விழுந்து கும்பிடு. பார் பார், ஆஹா, அற்புதம்! ஜோதி ஸ்வரூபமாய் ஜோதி ரூபமாக காட்சி தராங்க. பாரு, ஆஹா, தெய்வமே! இதோ இதோ சிவசங்கரா, கும்பிடு மேன். சிவசங்கர ரூபம் தெரியுது பாரு. மரம் மாட்டமா நிற்காதே, கும்பிடு. அந்த ஜோதியை சுற்றி வந்து வணங்கு. அவர் கண்களில் கண்ணீர். அவர் மும்முறை வீழ்ந்து வணங்கினார். பின்னர் என்னை பார்த்து சொன்னார், ஏய் முட்டாளே, ஜோதியை வணங்காமல் ஏன் சிலை போல் நிற்கிறாய்? நான் அதிர்ச்சியில் நின்றேன். அம்மா அமைதியாக கேட்டார்கள், என்ன என்ன சொல்றான்? நான் சொன்னேன், அம்மா, நீங்க சிவசங்கரராம், ஜோதி ரூபமாய் அவருக்கு தெரிகிறீர்களாம். அடுத்த நொடியில் அம்மா என்னை பார்த்து சொன்னார்கள், அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. அந்த வார்த்தை நான் சற்றும் எதிர்பாராத தாக்குதல். இது அம்மாவின் வார்த்தைகளில் இருந்தது அன்பா, கோபமா, பாசமா, இகழ்ச்சியா, ஆதங்கமா? எந்த மாதிரியான உணர்வு அது என்று அன்று எனக்கு விளங்கவில்லை. அதற்கு பிறகு அம்மா அந்த துறவியிடம் கேட்டார்கள், நீ ராமேஸ்வரம் போய் 20 வருஷம் ஆச்சா? மறுபடி வரேன்னு சொல்லிட்டு போனியே, ஏன் வரல? அவர் நடுங்கியபடி சொன்னார், நான் 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த வழியாக ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரையாக போனேன். அப்போது இங்கே இப்படி இல்லை. ஒரு சின்ன குடிசைக்குள் சுவாமியை தரிசித்தேன். அப்போதே இவர்களை புரிந்து கொண்டேன்.
மீண்டும் வருவதாக கூறிவிட்டு சென்றேன். நான் இவ்வளவு நாட்களாக வராததால் இப்பொழுது என்னிடம் கோபம் காட்டுகிறார்கள். நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று அம்மாவிடம் சொல்லுங்கள். அப்பொழுது அம்மா அவரை நேராக பார்த்து சொன்னார்கள், ஹே, லுக் ஹியர். Whatever you want to get, you can get it from here. What you don't get it here, you won't get anywhere else. பிறகு அவர் வெளியே சென்றார். வழியில் நான் கேட்டேன், சுவாமி, அவர் யார்? அவர் திடீரென்று நின்று என்னை பார்த்து சொன்னார், ஏய், பொய் சொல்லாதே, உனக்கு அவரை தெரியும். உனக்கு அவரை தெரியாதென்றால் நீ அவரிடம் இவ்வளவு நெருங்கி இருக்க முடியாது. அவர் சென்று விட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் என் மனதில் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையே. அதன் அர்த்தம் முழுவதும் புரியும் நாள் எந்த நாளோ. நான் இன்னும் காத்திருக்கிறேன், உங்களைப் போலவே. அன்பான நேயர்களே, அதே தெய்வீக சன்னதி, அதே அம்மா. ஆனால் ஒருவருக்கு சாதாரணமாக தோன்றியது, மற்றொருவருக்கோ சிவசங்கர ஜோதியாக வெளிப்பட்டது. தெய்வம் மாறுவதில்லை, அதை உணரும் மனம்தான் விழிக்க வேண்டும். அதற்கெனவே இந்த கலியுகத்தில் ஆதிபராசக்தி தன்னுடைய அருள் வடிவமான பங்காரு அடிகளார் என்கிற மகானை மனித குலத்திற்கு அருளியுள்ளாள். ஆம், அடிகளார் கலியுக அவதாரம். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.